சாதி வெறியர்களால் கொண்டாட முடியாத தலைவர்கள் வந்து உலகத்தை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள் மட்டும்தான் வந்து சாதி வெறியர்களை கொண்டாடவே முடியாது. சாதி அற்ற மனிதர்கள், மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து புரட்சியாளர்கள் வந்து தன்னுடைய தலைவர்களாக வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் வந்து காரல் மார்க்ஸ் சாதி வெறியர்கள் ஒருபோதும் கொண்டாட முடியாது. சாதி வெறியர்கள் கொண்டாட முடியாத தலைவர்கள் தான் வந்து பிடல் காஸ்ட்ரோ, ஷே குவேரா, விளாடிமிர் லெனின், ஜோசப் ஸ்டாலின், நெல்சன் மண்டேலா, ஆபிரகாம் லிங்கன் இவர்களை போன்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து சாதி வெறியர்கள் ஒருபோதும் கொண்டாடவே முடியாது. அதே போலதான் சாதி வெறியர்கள் கொண்டாட முடியாத ஒரு தலைவர் யாருன்னா கேட்டால் தந்தை பெரியார். சாதி வெறியர்கள் கொண்டாட முடியாத ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைய காலகட்டத்தில் சாதி வெறியர்களால் தூக்கி பிடிச்சி கொண்டாட முடியாத ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் மட்டும்தான் வந்து சாதி வெறியர்கள் கொண்டாட முடியாது. சாதி வெறியர்களுக்கு என்று ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த சாதியத்தை தூக்கி பிடிக்கும் தலைவர்கள் தான் வந்து அவங்க வந்து ஆதரிப்பாங்க. அந்த சாதியை தூக்கி பிடிக்கும் தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஒரு தலைமுறை தாண்டினால வந்து அவங்க வந்து நினைச்சு நிற்க மாட்டாங்க. பல தலைமுறைகள், பல யுகங்கள் கடந்தும் புரட்சியாளர்கள், அதாவது உலகத்தை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள் எல்லாருமே வந்து நிலைச்சு நிற்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா, மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய தலைவனாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவர்கள் வந்து இன்றளவும் வந்து போற்றப்படுகிறார்கள். சாதி வெறிகள் இது போன்ற தலைவர்கள் வந்து ஒருபோதும் கொண்டாட முடியாது. அதனால் நம்மளை போன்ற சாதி அற்றவர்கள், மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். நமக்கான தலைவர்கள் வந்து உலகத்தை புரட்டி போட்ட மாபெரும் புரட்சியாளர்கள் என்று தலை நிமிர்ந்து காலத்தை தூக்கி விட்டு நம்ம சொல்லலாம்.